தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தாவேகாவுடைய வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிப்பில் என்ன வியூகம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? கட்சி மாறி வந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 2-3 நாட்களுக்கு முன்பு கட்சியில் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இதை எப்படி பாக்குறீங்க? எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடியதுதான். டிஎம்கேல அமைச்சர்களாக இருக்கிறதே 8 பேர் முன்னாள் அதிமுகவினர் தான். அதுல இவர் புதிய கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. புதிய கட்சியை ஆரம்பிக்கிறப்ப நிறைய பேர் உள்ள வருவாங்க. முக்கியமான பிரமுகர்கள் வேற கட்சியில தான் அவங்கள கொடுக்கத்தான் வேண்டி இருக்கும். அதனால இந்திய அரசியல்ல அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அது ஒரு இயல்பான விஷயம். ஆனா அது என்னன்னா, முக்கிய தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் சென்னை சென்ட்ரிக்கா நிற்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ விஜய் இங்க பெரம்பூர்ல நிற்கிறாரு. அதே போல ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கத்துல நிற்கிறார். முக்கியமான தலைவர்கள் ஒரு சில பேர் சென்னை சென்ட்ரிக்கா நிற்கிறாங்க. பொதுவா நம்முடைய சர்வேல இப்ப நாங்க கண்டக்ட் பண்ற சர்வேலையும் சரி மற்றதுலயும் சரி, விஜய் கட்சியினுடைய ஒரு பெரிய அளவுல பிரசன்ஸ் சென்னை மாநகர்ல தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ இப்ப விஜயே இங்க நிற்கிறார், ஆதவ் அர்ஜுனாவே இந்த சென்னையில தான் நிற்கிறார் அப்படின்னா அதனுடைய அந்த கோட்டல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ மோடி வாரணாசியில நிற்கிறார் அப்படின்னா அதனுடைய எஃபெக்டே என்டையர் யூபி முழுக்க இருக்கும். அது மாதிரி இந்த முக்கிய தலைவர்கள் சென்னையில இருக்கிறப்போ தாவேகாவுடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கும், அதனால யாருக்கு பாதிப்பு அப்படின்னு பார்க்கணும். இப்ப சென்னையை பொறுத்த அளவுல சென்னையும் அதே போல காவிரி டெல்டா பாரம்பரியமா டிஎம்கே கோட்டை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதிகள். அது மாறினது ஜெயலலிதா காலத்துல மட்டும்தான். எம்ஜிஆர் காலத்துல அது கோட்டையா இருந்தது. அப்படிங்கிறப்போ சென்னையில தாவேகாவுடைய எஃபெக்ட் அதிகமாக இருந்தால் எதிர்பார்த்ததை காட்டிலும் பல இடங்களை டிஎம்கே லூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா தாவேகா நிறைய வாக்குகளை குறைத்து அதன் காரணத்தினால ஒரு சில பாக்கெட்ல ஏடிஎம்கே கூட ஜெயிக்கலாம். இது கடைசியில ஆமை முயலை வென்ற கதையாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. சென்னையை பொறுத்த அளவுல சொல்றேன். சார், இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி, மாற்று சக்தி என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்து அவர் அரசியலுக்கு வரும்பொழுது மற்ற கட்சிகள்ல இருந்து இணைந்தவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு என்று கொடுப்பதை எப்படி பாக்குறது? ஏன்னா அவங்க கட்சி அங்கிருந்து மாறித்தானே வராங்க. அப்படின்னா என்ன, மாற்று சக்தியை நம்பி வருகிறவர்கள் ஏற்கத்தானே வேணும். இல்ல என்ன பிரச்சனை இருக்கு? இதுக்கு முன்னால செந்தில் பாலாஜி தொடர்பா இதுக்கு முன்னால ஒரு பை எலெக்ஷன்ல செந்தில் பாலாஜியை பத்தி எந்த அளவுக்கு முக ஸ்டாலின் கிரிட்டிசைஸ் பண்ணாருங்கிறதுக்கு காணொலி காட்சிகள் இப்ப வரைக்கும் சாட்சியா இருக்கு. இன்னைக்கு செந்தில் பாலாஜினா டிஎம்கேல ரொம்ப ப்ராமினன்ட் பர்சன். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மாறி வராங்கிறதுல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அது ஒரு இஷ்யூ ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. ஆனா இந்தியன் பாலிடிக்ஸ்ல அதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க. யாரு எப்ப வேணாலும் முதல் நாள் கூட மாறி வரலாம். பீப்புள் அக்செப்ட் பண்ணுவாங்க. மத்திய பிரதேஷ்ல ஜோதிராதித்ய சிந்தியாவோட காங்கிரஸை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்துட்டு அவங்க அப்படியே பிஜேபிக்குள்ள ஜாயின் பண்ணப்போ தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ரிசைன் பண்ணாங்க. ரிசைன் பண்ண ஒட்டி இம்மீடியட்டா பை எலெக்ஷன் வந்தது. அவங்க அத்தனை பேரும் பிஜேபி டிக்கெட்ல இருந்தாங்க. அத்தனை பேருமே ஜெயிச்சாங்களே. மக்கள் ஓட்டு போட தயாரா இருக்கிறப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எதுவும் இல்லை சார். அப்படியான ஒரு பார்வை இருக்கு என்பது பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி தான். நன்றி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.